எங்க வீட்ல இன்னைக்கு நான் வாங்கினா உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். இவ்ளோ மீன் இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் வீட்ல இருந்து குக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ல சமைச்சு இது எங்க ஊர்ல. ஸோ இதுக்காக தான் இந்த மீனெல்லாம் வாங்கியிருக்கேன். நான் சிதம்பரத்தில் இருக்கும்போது இந்த மீனெல்லாம் வந்து அம்மா வாங்க மாட்டாங்க, ரொம்ப வாடை அடிக்கும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மதுரையில் வந்து இந்த மீன் ரொம்ப ஃபேமஸ். ஏன் அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. ரெண்டாவதாக பார்த்தீங்க ஊரில் இதை பாப்பு மீனுன்னு சொல்லுவாங்க மதுரையில். உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவாங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு மீனை நான் மதுரையில் சிதம்பரத்தில் இந்த மீனெல்லாம் சாப்பிட்டதே கிடையாதுங்க. மதுரையில் வந்து தான் இந்த மீனை சாப்பிட்டுட்ருக்கேன். பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊளின்னு சொல்லுவாங்க. ஊளியிலே நிறைய வகை இருக்குது. பால் ஊளி இருக்குது, கரை ஊளின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் நான் வந்து தான் இந்த மீன்களெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். எங்கள் வீட்டில் இது வாடை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு செய்யவே மாட்டாங்க. இந்த மீனை ரொம்ப நாள் வறுத்து கொடுத்துருக்கேன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நான் சாப்பிட்ட மாதிரி இல்லை. இங்கே வந்து தான் இந்த மீனெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நான் சமைக்கிற வீடியோ தான்